தமிழக மணல் குவாரிகளில் அரசு நிர்ணயித்த அளவுக்கு அதிகமாக மணல் அள்ளி விற்பனை செய்ததாகவும் அதன் மூலம் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாகவும் புகார் எழுந்தது. இது தொடர்பாக கடந்த ஆண்டு தமிழகத்தில் பல இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர். நீர்வளத்துறை அதிகாரிகள் மணல் குவாரி அதிபர்களின் வீடுகளில் இருந்து கோடிக்கணக்கில் ரொக்கம், தங்க நகைகளை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர். இதனைத் தொடர்ந்து 10 மாவட்ட கலெக்டர்கள், நீர்வளத்துறை முதன்மை பொறியாளர் முத்தையா, ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை பொறியாளர் திலகம் உள்ளிட்டோருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. சம்மனை எதிர்த்து பொதுப்பணித்துறை செயலாளர், நீர்வளத்துறை கூடுதல் செயலாளர், 5 மாவட்ட கலெக்டர்கள் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர். தமிழக அரசும் சம்மனுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் அமலாக்கத்துறை சம்மனுக்கு இடைக்கால தடை விதித்தது. சென்னை ஹைகோர்ட் உத்தரவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் அமலாக்கத்துறை சார்பில் மனு செய்யப்பட்டது. தமிழக அரசின் சார்பிலும் சுப்ரீம் கோர்ட்டில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி பெலாயம் திரிவேதி, நீதிபதி பங்கஜ் மித்தல் அமர்வு முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அமலாக்கத்துறையின் சம்மன்களுக்கு எதிராக தமிழக அரசும் அதிகாரிகளும் தாக்கல் செய்த மனு விசித்திரமானது, அசாதாரணமானது என கூறிய நீதிபதிகள் சென்னை ஹைகோர்ட் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தனர். பொதுத்துறை செயலாளர், நீர்வளத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் மற்றும் திருச்சி, தஞ்சாவூர், கரூர், அரியலூர், வேலூர் மாவட்ட கலெக்டர்களும் அமலாக்கத்துறை முன் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.